அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம ஜெயங்கொண்டம் தீரன் நகர் ப்ராஜெக்ட்டில் இருக்கோம். இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளிந்த் பீம் மேலே வந்து பேஸ்மெண்ட் பெல்ட்டு வந்து காங்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். பெல்ட் போடும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டில் நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் விசிட்டோட பார்ப்போம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான தகவல் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் பீம் வந்து ஒரு 1.5 அடி, அது கீழே வந்து கல் குத்திருக்கிறது ஒரு 4 அங்குலம், அதை மொத்தமாக நம்ம 1.5 அடின்னு வச்சுக்கிறோம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி பிறகு இருக்குது, அதுக்கு மேலே ஒரு 6 அங்குலம் சுவர். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா 3, இது ஒரு 2, 5 அடி அந்த மாதிரி கணக்கு பண்ணிடுவோம். மொத்தத்தில் பீமும் அந்த கல்லும் மறைஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அடி கீழே மறைஞ்சிருக்கும் பூமி அடியில். அந்த மாதிரி தான் வந்து நம்ம தோண்டி பண்ணியிருக்கோம். ஒரு 1/2 அடி கீழே இறங்கும் போது என்னென்னா உள்ளே மண் போட்டு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது வெளில வராமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் கீழே இன்வெர்ட்டில் வந்து கீழே போகிற மாதிரி நம்ம அதை பறிச்சு பண்ணியிருப்போம். இதுதான் இங்கே நம்ம பண்ணியிருக்கிறது. பிளிந்த் பீம் பொறுத்த வரைக்கும் வந்து செங்கல் கட்டி தொட்டி மாதிரி பண்ணாமல் சைடு வச்சு காயின்ட் போகிறது தான் பெஸ்ட்டு. நிறைய இதில் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சீட்டு வச்சு போடும்போது பார்த்திங்கன்னா லைன் நம்மளுக்கு நேராக கிடைக்கிது, நல்லா சுத்தமாக இருக்குது. இந்த மாதிரி அடியில் பார்த்திங்கன்னா கீழே கடைசி லைனில் வந்து செங்கல் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் சொல்லையாக தெரியும். இந்த மாதிரி வர்றது வந்து செங்கல் இருக்கிறதால, இந்த சீட்டு குண்டி உட்கார வச்சுருக்கிறதால அது செங்கல்கிட்ட காயின்ட்டு ஒழுகுறது அந்த மாதிரி தெரியும். இது வந்து ஒன்றும் பெரிய டச்சப் கிடையாது. டச்சப்புங்கிறது பார்த்திங்கன்னா அந்த செங்கலுக்கு மேலே வரும். செங்கல் குத்துக்கள் இருக்கும், குத்துக்களுக்கு மேலே இருக்கிறதுல வந்து உங்களுக்கு டச்சப் வந்ததுன்னா டச்சப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லாமல் வந்து செங்கலுக்கு கீழே அந்த செங்கலில் உழுவுற காங்கிட்டு வந்து பார்க்குறதுக்கு அதுவும் காங்கிட்டு மாதிரி இருக்கிறதுனால அது வந்து டச்சப்னு நம்ம இது பண்ணிக்க வேண்டியதில்லை. மற்றபடி பார்த்திங்கன்னா நல்லா ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வந்திருக்கு. ஒரு சில இடத்துல டச்சப் வந்தாலும் அதையும் வந்து உடனே அடுத்த நாளே நம்ம வந்து பிரிக்கும் போது சின்ன டச்சப் ஒரு 2-3 இடத்துல இங்கேயும் வந்தது. அந்த மாதிரி டச்சப் வந்து நம்ம கலவை 1:2 போட்டு டச்சப் பண்ணிக்கிறோம். பீம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சுத்தமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிளிந்த் பீம் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த அளவுக்கு நல்லா ஃபினிஷிங் வந்தாலே நம்மளுக்கு போதுமானது. பிளிந்த் பீமில் பார்த்திங்கன்னா பிசுறும் நம்மளுக்கு அதிகமாக இருக்காது. பிசுறு தட்டாமல் லைன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். செங்கல் சோத்துக்கும் பீமுக்கும் பாருங்கள், லைன் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு இப்போ பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக நம்ம வந்து பீமை வந்து வளையாமல் நெளியாமல் டச்சப் இல்லாமல் இந்த மாதிரி வந்து கொண்டு வரது ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி பண்ணும்போது செங்கலில் இருக்கிற லோடு வந்து கரெக்டாக பீமில் இறங்கும். இப்போ பீம் ஒரு வேளை ரொம்ப பெண்ட் அடிச்செல்லாம் வெளில வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், செங்கலோடைய லோடு வந்து மாறி நம்மளுக்கு வந்து பீமில் இறங்காமல் தரையில் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து லைன் பார்க்கணும். காங்கிட்டு போகிற அன்றைக்கி லைன் பார்க்காம நம்ம பண்ணோம்னா என்ன ஆகும்னா நிறைய பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை நம்ம வந்து இந்த லெவலில் ஏன் சொல்கிறோம்னா, நம்ம வந்து பேஸ்மெண்ட் வரைக்கும் இதில் முடிச்சிருக்கோம். இது எப்படி ஃபினிஷிங் வந்திருக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த இதை நம்ம வந்து உங்களுக்கு பண்ணுறோம். நம்மளுக்கு பிளிந்த் பீம் லெவல்லே வந்து நம்ம வந்து காலம் போடும்போதே இப்போ பிளிந்த் பீமுடைய பாட்டம் லெவலை கனெக்ட் பண்ணி காலம் லெவல் பண்ணி போடுறதுனால நம்மளுக்கு வந்து பீமும் நல்ல லெவலாக கிடைக்கும். அதுக்கு மேலே கட்டுற செங்கல் வரிகளும் நல்ல லெவலாக கிடைக்கும். கலவகுணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். கலவகுணம் வந்து 1/2 இன்ச்சுக்கு மிகாமல் நம்ம வந்து கரெக்டாக கொண்டு வந்திருப்போம். அது மாதிரி வந்து வரி முடிக்கிறது வந்து குத்துகளில் முடிச்சிருப்போம். இது பலகை அடிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தெரியாது. ஒரு லெவல் முடியும் போதும் குத்துகளில் முடிக்கணும். அது மாதிரி முடிக்கும்போது குத்துகள் வைக்கும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும். அது மாதிரி வச்சுக்கலாம். கலவகணம் இந்த மாதிரி பாயிண்டிங் நேர்கோடு வராமல் பண்ணது பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். செங்கல் பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோலையும் செங்கல் பற்றி நம்ம போடும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கவர் பண்ணுவோம். பிளிந்த் பீம் போடும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து என்னென்னாக்கா, பிளிந்த் பீம் வந்து கொடுத்துருக்க கம்பி கரெக்டாக பண்ணியிருக்கோமா, ரிங்ஸு கரெக்டாக இருக்கா, ரிங்ஸில் வந்து ஊக்கெலாம் கரெக்டாக இருக்கா, ஸ்பேஸிங் கரெக்டாக இருக்கா. அது மாதிரி இந்த பீம்லேயும் வந்து இந்த லெவல்லையும் வந்து பீம்லேயும் வந்து இந்த லைன் பார்க்குறது வந்து கரெக்டாக வருதா, லைனில் ஏதாவது பெண்ட் இருந்ததுன்னா பெண்டு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்ட் இல்லாமல் இருக்குதா அந்த மாதிரி பார்த்துக்கணும். காங்கிட்டு வந்து மிக்சிங் சரியாக இருக்குதா, இதெல்லாம் பார்க்கணும். இந்த விஷயங்கள்லாம் இதில் நான் வந்து தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளிந்த் பீமுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 3 அடி சுவர் வந்து கட்டியிருக்கோம். அதுக்கு மேலே ஒரு 6 அங்குல பெல்ட் ஒன்று போட்டுட்ருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே பாக்ஸ் வந்து மாட்டி போடாமல் சுவரை எடுத்துகிட்டு அடைச்சி போடுற மாதிரி பண்ணுறோம். நம்ம வந்து சுவர் கட்டி அடைச்சும் போடலாம், பாக்ஸ் மாட்டியும் போடலாம். ஆனால் வந்து பாக்ஸ் மாட்டி போடுறத வந்து நம்ம எந்த மாதிரி லெவலில் எடுத்துக்கிறோன்னா, ஒரு 3 அடிக்கு மேலே சுவர் வந்து எழும்புது அப்படின்னா பாக்ஸ் வந்து மாட்டுறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த பாக்ஸ் அளவுக்கு வாங்கிட்டு போடுறதுனால அவுட்டுனாவும் பாக்ஸ் போடும்போது நல்லா நேராக சுத்தமாகவும் வரும். இதே 3 அடிக்கு குறைவாக 2 அடி 2.5 அடி 3 அடி இந்த மாதிரிலாம் வரும்போது இந்த மாதிரி வந்து டைப்லேயும் நம்ம பண்ணிக்கிறோம். 2 மெத்தடுமே சரியானது தான். அடைச்சி போடுறதா பாக்ஸ் வச்சு போடுறதாங்கிறது இந்த உயரத்தை பொறுத்து நம்ம வந்து முடிவு பண்ணி நம்ம செய்கிறோம். உங்களுடைய சைட்லேயும் எப்படி இருக்குது வாய்ப்பு அப்படிங்கிறத பொறுத்து செய்யுங்க. எது செஞ்சாலும் காலம் பழிச்சாகாமல் கவர் மாறாமல் இந்த விஷயங்களை வந்து ஸ்டாண்டர்டாக பண்ணிக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம பெல்ட்டு பீம் போட்டுக்கிட்டு இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, நம்மளுக்கு வந்து லெவல் வந்து மட்டமாக இருக்கணும் ஒன்று. அது மாதிரி நம்ம இந்த மாதிரி பலகை வச்சு தான் அடைச்சிருக்கோம் 6 இன்ச்சு பெல்ட்டுங்கிறதுனால. பலகை மேலே வந்து இந்த மாதிரி இது வந்து சக்க பீஸ்ன்னு சொல்லுவோம். சக்க பீஸ் வச்சு கேஜ் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். கேஜ் வச்சு கரெக்டாக வந்து தைச்சிருந்தோம்னா நம்மளுக்கு அந்த 9 அங்குலம் மாறாமல் இருக்கும். அது மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். அதுமாதிரி வந்து வச்சுருக்க பீமுக்கு வந்து கவர் வந்து 2 பக்கமும் சரியாக இருக்கா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். கவர் சரியாக இருக்கா, பாட்டமில் வந்து செங்கலில் உட்காராமல் கவர் வந்து வச்சுருக்கோமா அது மாதிரி இன்ஷூர் பண்ணிக்கணும். அது மாதிரி காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த வர கம்பி வந்து காலத்தில் உள்ளே போகுதா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். காலத்தில் உள்ளே போகிற மாதிரி பண்ணியிருப்போம். காலத்துக்கு வெளியில் நான் பிளிந்த் பீம் மீடியாவிலும் சொல்லியிருப்பேன், வெளியில் அவுட்டரில் போடாமல் உள்ளுக்குள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். நம்ம ரிங்ஸு ஸ்பேஸிங் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, ரிங்ஸ் வந்து நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி அந்த 135 டிகிரி வச்சு அடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அது மாதிரி காலத்தில் வந்து கவர் வச்சு கரெக்டாக கவர் பண்ணிட்டு காலத்தில் வந்து மேலே ஒரு ரிங்ஸு, மேலே தலையில் ஒரு ரிங்ஸு, அதுக்கப்புறம் இந்த ரிங்ஸு மீதியை கட்டிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ரிங்ஸ்லாம் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நனைச்சிக்கிட்டு காங்கிட்டில் இருக்கிற ஈரத்தை வந்து பலகையும் கீழே இருக்கிற செவுறு வந்து எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணி நனைச்சிக்கிட்டு காங்கிட்டு போடும்போது மோட்டரை போட்டு தண்ணி நனைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து காங்கிட்டு போடணும். காங்கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிக்சிங் வந்து M20 போடுறோம். M20 மிக்சிங் வந்து ரேஷியோ கரெக்டாக போடுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். நிறைய இடத்துல வந்து மணல் போடுற அளவுக்கு ஈக்குவலாக வந்து ஜல்லி போடுறத வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம வந்து அப்படி பயன்படுத்துறதில்ல. 1:2:3 அப்படிங்கிற மாதிரியான ரேஷியோ தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். மிக்சிங் வந்து நம்மளுக்கு ஜல்லி இப்போ காயின்ட்டு கீழே கொட்டும்போது மிக்ஸ் பண்ணி கொட்டும்போது பார்த்திங்கன்னா ஜல்லியாக திடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து அள்ளி பாண்டில் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து கேஸ்டிங் பண்ணிட்டு திருப்பி வந்து இங்கே கரண்டெல்லாம் வச்சு தேய்ச்சி குத்தி விடும்போது நல்லா பேக்கிங் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நல்லா தான் வரும். இதை பார்த்தீங்கன்னா காயின்ட்டு கொட்டிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து ஜல்லி தான் அதிகமாக இருக்கணும். காயின்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜல்லி ஒரு பங்கு வந்து கூட தான் இருக்கணும். ஜல்லி கூட இருந்தால் தான் அது காயின்ட் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதை வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ரொம்ப அதிகமாக போகாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தபடியாக இதில் வந்து கவனிக்க வேண்டியது வந்து காங்கிட்டு போட்டதுக்கப்புறம் வந்து மேலே வந்து கூட்டி விடணும். இங்கே வந்து நம்ம இந்த பீமில் கூட்டி விட்ருக்கோம். இந்த மாதிரி வந்து காங்கிட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து மேலே நம்ம சீமார் வச்சுட்டு கூட்டி விட்டோம்னா அடுத்த லெவலில் வந்து மேலே திருப்பி செங்கல் வைக்கும் போது வந்து கலவை போடுறதுக்கு வந்து கிரிப்பு நல்லாயிருக்கும். அதுமாதிரி இந்த வெடிப்பு சின்ன வெடிப்பு மேலே சிவன் பால் ஏறி வரதை வந்து வெடிப்பு வரதை வந்து தவிர்க்க முடியும். இது மாதிரி விஷயங்கள் தான் இதில் இருக்குது. இதை சைடை வந்து நாளைக்கு நம்ம பிரிச்சுக்கலாம். இன்றைக்கி பிரிக்க வேண்டியதில்லை. நாளைக்கு பிரிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னர் பிளாஸ்டிங் வந்து பண்ணணும். இந்த பேஸ்மெண்ட்டோடைய அவுட்ரு வாலோட இன்னர் பிளாஸ்டிங். இப்போ இது மொத்த பேஸ்மெண்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு வாலோடைய இன்னர் பிளாஸ்டிங் பண்ணிட்டு நம்ம வந்து கிராவல் ஃபில் பண்ணி கன்சலேஷன் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து இந்த காலம் கவர் எல்லாமே இப்போ வந்து நம்ம கவர் கரெக்ட் பண்ணி கரெக்டாகவே செஞ்சுட்டு வரதால் நம்மளுக்கு வந்து காலம் வந்து எங்கேயும் கெங்கடிக்கிற மாதிரியான வாய்ப்புகள் வராது. அதை வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாகவே நம்மளுக்கு அமைஞ்சிரும் சரியாக செஞ்சுட்டு வந்தோம்னா. நாளைக்கு வந்து டீ ஷர்ட்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வேளை வந்து ஏதாவது சின்ன டச்சப் வருது இந்த மாதிரி வந்து பாக்ஸ் போட்டுக்கிறதெல்லாம் அப்படின்னா பிரிக்கிற உடனேவே வந்து கண்டிப்பாக டச்சப் வந்து அப்ளை பண்ணிடணும். நல்லா பேக்கிங் பண்ணணும் கண்டிப்பாக. அதுதான் டச்சப் வராமல் இருக்கணுங்கிறது தான் முறை. ஒரு வேளை ஏதாவது டச்சப் வருது சின்னது வருதுன்னா உடனே 1:2 அந்த மாதிரி போட்டு அதை வந்து டச்சப் பண்ணிக்கணும். அதை அப்படியே வச்சுருந்து இது பண்ணக்கூடாது. அப்படி வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக வந்து கம்பி தர்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு வேளை அந்த கம்பி வந்து ரெஸ்ட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி ஒரு வேளை உங்களுக்கு வருது அப்படின்னா உடனே நாளைக்கு பார்த்துட்டு அதை டச்சப் பண்ணிக்கணும். அது வந்து நம்ம லிண்டல் வீடியோலையும் அதை வந்து உங்களுக்கு சொல்லியிருப்போம். இந்த லெவல்லையும் அதே தான். ஏன்னா அடைச்சி போகிறதுனால பாக்ஸ் வச்சு போடும்போது பார்த்திங்கன்னா பாக்ஸ் மாட்டிட்டு போடும்போது பாக்ஸுக்குள்ளே வந்து மேக்ஸிமம் டச்சப் வராது. பாக்ஸே பிரித்தாலும் டச்சப் இருந்தாலும் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டானது.
இது வந்து தண்ணி நம்ம வந்து எதுக்காக வந்து பிடிச்சி விட்றோம் அப்படின்னாக்கா, ஒன்று இதில் ஏதாவது தூசு இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை சுத்தம் பண்ணிக்கிறதுக்காகவும் நனைச்சிக்கிறதுக்காகவும். ஏன்னா ஈரப்படுத்திக்கிட்டு காங்கிட்டு போடும்போது பார்த்திங்கன்னா காங்கிட்டில் இருக்கிற ஈரத்தை வந்து அது கொஞ்சம் உறிஞ்சாமல் இருக்கும். அதனால் வந்து நம்ம செவுத்தையும் இந்த பலகையும் நினச்சிக்கிட்டோம்னா நம்ம காங்கிட்டில் இருக்கிற ஈரத்தை வந்து உடனே எடுத்துக்காமல் இருக்கும். நம்மளுக்கும் காங்கிட்டு நல்லா ஃபினிஷிங் நல்லா வரும். ரெண்டாவது வந்து காங்கிட்டில் இருக்கிற ஈரத்தை உடனே எடுத்துருச்சுன்னா காங்கிட்டு செட் ஆகிறதுக்குள்ளே அது தண்ணி இல்லாமல் வந்து காங்கிட்டு வரன்னு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்பப்போ நினச்சிக்க வேண்டியதான், காலையிலே பிடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக காஞ்சிரும். காங்கிட்டு போட போகிறப்ப அப்பப்போ அந்த பீம்லேயும் அப்படியே தண்ணி பிடிச்சி நினச்சிக்க வேண்டியதான். இது காயின்ட் போட்டதுக்கு அப்புறமே பாருங்கள் எல்லா காலமுமே நல்லா கவர் கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். கவரில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அந்த 1.5 இன்ச்சு கவர் இருக்குது அப்படின்னா கவர் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து விளக்கக்கூடாது. அந்த இதுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாம். கவருக்குள்ளே வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாம். ஆனால் கவரை தாண்டி வந்து கண்டிப்பாக காலம் வந்து எட்டக்க போயிடக்கூடாது. அது வந்து நம்ம வந்து கீழே வந்து மார்க் பண்ணி கொண்டு வரதில் தான் அதை வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ண முடியும். ஃபுட்டிங் காலம் நிறுத்துறப்ப போய் இல்லை ஃபுட்டிங் நிறுத்துறப்ப மார்க்கிங் பண்ணுறோம், திருப்பி வந்து காலத்துக்கு மார்க்கிங் பண்ணுறோம், திருப்பி வந்து பிரிந்திப்பி பண்ணும் போதுமே அளவு பார்த்து அந்த கல் குத்தி அதில் கவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அது மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே கவரை கரெக்ட் பண்ணிட்டே வரதுனால அதில் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து காலம் வந்து கிங்கடிக்க வேண்டிய அவசியம் வந்து கண்டிப்பாக வராது. பார்த்து பார்த்து Ivan.
காங்கிரீட்லேயே வந்துடும் சார். தம்பி கபினேசா டேய் சுறுசுறுப்பா செய்யுங்கடா. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதெல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நிறைய பேர் பார்க்குறாங்க, லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இன்னும் தொடர்ந்து வீடியோ பண்ணுவோம். நம்மளோட தொடர்ந்து பயணிக்கிற நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.